நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நன்கொடை கொடுத்துட்டு, அவருக்கு ஐயோ! ஒரு வேகத்துல குடுத்துட்டோமே! குடுத்துருக்காம இருந்திருக்கலாமோ? ஒருவேள நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கிட்டாங்களோ! அப்படின்னு நெனச்சாருன்னா, அவருடைய அந்த சுய சந்தேகம் என் மீதும், கைலாசத்தின் மீதும் திரும்பி, குரு சந்தேகமாக, கைலாசத்தின் சங்க சந்தேகமா ஆயி, சங்கத்தை இழந்து விடுவார். சங்கத்திலிருந்து தூரமாயிடுவாரு. அப்புறம் என்கிட்ட இருந்து தூரமாயிடுவாரு. குருவை இழந்து விடுவார்கள். அது மிக பெரும் கொடுமை. குருவை இழத்தல், ஹஸ்பண்டை இழந்து விடோவாகிறது, ஒய்ஃபை இழந்து விடோயர் ஆகிறது, அதையெல்லாம் விட குருவிடமிருந்து தூரமாய் போய், இந்த குரு விடோ ஆகிறது தான் மிக பெரும் கொடுமைங்கயா. மிக பெரும் இழப்பு. அது அவங்களுக்கு நடந்துற வேணாமேன்றதுக்காகத்தான் நன்கொடை கொடுக்க வந்தா, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் சொல்றேன்.